கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றியுள்ள இதயத்தோடு இந்த காலவெளியில ஒரு விஷயம் நம் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நீ தந்த புதிய நாளுக்காய் நன்றி. புதிய மனவழ்ச்சி நாளிலே கர்த்தாவே, இந்த காலவெளியிலே நம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் எங்களுக்கு செய்கிற கிருபைகளுக்காய் நன்றி. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வீராக, எங்களை உணர்த்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. உடைய வார்த்தை விசுவாசிக்க கீழ்ப்படிய அதனால் வருகிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க தேவன் கிருபை செய்வீராக. எங்களுடைய ஆவி ஆத்மா சரித்தை முற்றிலும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து தம்முடைய நாமத்தை மையப்படுத்துங்க. எங்களோடு இடைவிடும் எங்களுடைய ஆவி ஆத்மா சரித்தை ஆட்கொள்ளும். துதிகன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா எழுதின புஸ்தகம் 61 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிப்போம். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 61 verse 1 to 3. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீரின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரை பற்றி சொல்லுகிற ஒரு வார்த்தையா இது காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கும்போது நடக்கிற சம்பவங்கள் அல்லது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிற ஆசீர்வாதங்களை அந்த 4ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது பல ஆசீர்வாதங்களை இங்கே ஆண்டவருடைய ஆவியானவர் இங்கே அப்படியாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏசாயா 61 அதிகாரம் 1 வசனத்துல கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எதற்காக என்று சொல்லி அந்த கீழ்ப்பட்ட காரியங்களை நம்ம வாசிக்கும் போது சுவிசேஷத்தை அறிவிக்கவும், இருதயம் நறுங்குண்டவர்களை என்ன பண்ணணுமா, காயம் கட்டுதலையும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நிறைய காரியங்கள் இங்க கீழே சொல்லப்பட்டிருக்குது. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுடைய கட்டுகளை அவிழ்த்தலையும். சுவிசேஷத்தை அறிவிக்கணும், 2வது அவங்களுக்காக ஜெபிக்கணும். இந்த 2 ஜெபத்தின் மூலமாக தான் அங்க ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு என்ன பண்றாரு, ஒரு சமாதானத்தையும் அபிஷேகத்தையும் ஒரு விடுதலையும் கத்த தர வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கலாம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் அல்லது ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக நான் இருக்கிறேன், அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன். ஆண்டவருடைய ஆளுகையின்படி நம்ம நடத்தப்படும் போது, ஆண்டவருடைய சித்தத்துக்கு பரிபூர்ணமாய் நம்ம ஒப்புக் கொடுக்கும் போது இவ்விதமான ஒரு 6 விதமான ஆசீர்வாதங்களை இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது எவ்விதமான ஊழியங்கள்ல எவ்விதமான கிரியைகளை நடப்பிக்கிறார் என்று சொல்லி நம்ம இங்க வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால் உண்டாகிற ஒரு 6 விதமான ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்கும் போது 4ஆம் வசனத்துல சொல்லுகிறது. 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஐசாயா சாப்டர் 61 verse 4. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அவர்கள் அப்படின்னு யாரை குறிக்கிறதுனா, யாரெல்லாம் தேவனுடைய ஆவியானவருக்கு கீழ் இருக்கிறார்களோ, ஆவியானவரை சுமந்து ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து கட்டளைகளுக்கு பயந்து நடந்து கற்பனைகளை கை கொண்டு ஆவியானவருக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான காரியங்களை செய்யாதபடி தேவனுக்கு பயந்து வாழும்போது 4ஆம் வசனத்துல முதல்ல சொல்லுகிறது, பாழாய் கிடந்த இடங்களை என்ன பண்ணுவாங்களாம், கட்டுவார்கள். இது இடத்தை மட்டும் குறிக்கல, மனுஷருடைய வாழ்க்கையும் குறிக்கிறதா இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சாபங்களை மாற்றி
பாழாய் கிடந்த இடம் என்பது அது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு நிலைமையை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை என்ன பண்ணுவாங்களாம், கட்டுவார்கள். சில இடத்துல பாத்தீங்கன்னா சிலருடைய வாழ்க்கையை ஒண்ணுமே செய்ய முடியாது. சில தொடர்ந்து சாபங்கள் வரும், பலவிதமான வல்லமைகள், பலவிதமான காரியங்கள் அவருடைய குடும்பத்தில் இருக்கும். ஆனா தேவ ஆவியானவர் நம்ம மேல இருக்கிற ஆவியானவர் செய்கிற காரியங்கள் நம்ம மூலமாய் அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் எடுப்பிக்கும்படியாய் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. அபிஷேகம் பெற்றவங்க மூலமா தான் ஆண்டவர் இந்த மாதிரி காரியங்களை செய்ய முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அபிஷேகம் பெறாதவங்க மூலமா ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது என்பதை அறிந்து தேவனுடைய ஆவியானுடைய சித்தத்துக்கு வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அபிஷேகம் பெற்றுக்கொண்டு பரிபூர்ண தேவனுடைய ஆளுகைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4ஆம் வசனத்தில் அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை என்ன பண்ணுவாங்களாம், கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை என்ன பண்ணுவாங்களாம், புதிதாய் கட்டுவார்கள். ஜனங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும் அவர்கள் மூலமாய். சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்காய் நம்ம கதறி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்ம மூலமாய் இப்படிப்பட்ட காரியங்களை நடப்பிக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலையும் ஒரு வசனங்கள் விதமாய் சொல்லுகிறது. புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 58 verse 12. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை என்ன பண்ணுவாங்களா, கட்டுவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை என்ன பண்றவன், திருத்துகிறவன் என்றும் நீ என்ன பண்ணுவ, பெயர் பெறுவாய். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நடக்கும் போது ஆண்டவர் தம்முடைய கரத்துல நம்ம இவ்விதமான காரியங்களை பயன்படுத்தி நமக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாகவும் ஆண்டவருடைய நாம மகிமையாகவும் கர்த்தர் என்ன பண்றாரு, நம்மை பயன்படுத்துகிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல இருக்கணும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம கர்த்தருடைய ஆவியானவரை ஆளுகை செய்யக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்து அவருடைய பரிபூர்ண சித்தத்துக்களை ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவர் முதலாவது நம்ம எப்படிப்பட்ட பாதைகள்ல நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியத்துல ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய ஆவியை பெற்ற நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுகிறதா, நடைபெற வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து நம்ம அதற்காய் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம மூலமாய் காரியங்களை இவ்விதமாய் செய்து தேவனுடைய ராஜ்யம் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் கிரியை செய்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை. கர்த்தருடைய ஆவியை பெற்ற எந்த ஒரு மனுஷனையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாய் நம்ம கடந்து அடங்கி இருக்கும் போது ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் ஏற்ற வேளையில இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கும் போது 5ஆம் வசனத்துல ஐசாயா சாப்டர் 61 verse 5, ஏசாயா 61:5. மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாயிருப்பார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணை ஆட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாயிருப்பார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. திராட்சை தோட்டம் என்பது அது சபையும் குறிக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை குறிக்கிறதா இருக்கிறது. 5வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இப்படி தேவனுக்காய் ஊழியம் செய்யும் போது மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை என்ன பண்ணுவாங்களாம், மேய்த்து. அப்படின்னா என்ன அர்த்தம், தேவனை அறியாதவர்கள் கூட நம்முடைய இசைந்து நமக்கு உதவி செய்ய முடியாய் ஆண்டவர் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை ஏதுக்களை உருவாக்கி கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிறவராய் இருக்கிறார். மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திர உங்கள் பண்ணை ஆட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். நம்ம சில நேரத்தில் என்ன பண்றோம், நம்முடைய உதவிக்கோ நம்முடைய நெருங்கின காரியங்களுக்கு நமக்கு சொந்தமானவங்க நமக்கு பழகினவங்களை நம்ம நம்புறோம், வைக்கிறோம். ஆனா தேவனுக்குள்ள நம்ம இருக்கும்போது மற்ற ஜனங்களும் நம்மிடத்துல உண்மையா இருக்கும்படி நமக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை என்ன பண்றாரு, நமக்கு உருவாக்கி தருகிறார். கர்த்தருடைய ஆவியான நம்ம கூட இருக்கும்போது
அவங்க யாரா இருக்கட்டும், எந்த ஜாதி எந்த ஜனமா இருக்கட்டும், நம்ம ஏமாற்றாதபடி, நம்மை மேற்கொள்ளாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு ஒரு ஆளுகையை தந்து நமக்கு உதவி செய்யும்படியான உதவிக்கரங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்துவார் என்பதில் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா கனம் பண்ணுவார் சொல்லுகிறபடி ஆண்டவுடைய காரியங்களை நாம் சரியாய் செய்யும் போது நம்முடைய குடும்ப பொறுப்புகளையோ மற்ற காரியங்களையோ செய்யக்கூடிய வழிவாசலை ஆண்டவர் திறந்து நம்மை தொடர்ந்து முன்னேறி செல்ல உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு வருஷத்தை நம்ம வாசிக்கும் போது ஏசாயா 60ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 60 verse 10, அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவருடைய ராஜாக்களை உன்னை சேவிப்பார்கள். என் கடுங்கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்குவேன். அந்நியரின் புத்திரர் என்ன பண்ணுவாங்களாம்? உன் மதில்களை என்ன பண்ணுவாங்க? கட்டுவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில ஈடுபட்டு ஆண்டவுடைய நாம மகிமைக்காய் நம்ம செயல்படும் போது அந்நிய புத்திரர் நம்முடைய மதல்களை என்ன பண்ணுவாங்களாம்? கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை என்ன பண்ணுவாங்க? சேவிக்கிற விதத்துல இந்த அபிஷேகம் நாம் பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை என்பது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. உலகத்தில் இருக்கிற எல்லா உயர்ந்த நபர்களும் நம்மை சேவிக்கத்தக்க விதத்துல ஆண்டவரை நம் சேவித்து நம்ம குடும்பத்தோடு தேவனுக்கு அப்படியாய் கீழ்ப்படிந்து அப்படி சித்தத்தை செய்யும் போது ஆண்டவர் பூமியிலே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மகிமையை ஆண்டவர் தர வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய நாம் முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இரண்டாவது உலகத்துல ஆண்டவர் நம்மை பெருக செய்து புகழ்ச்சியும் அப்படியாய் கனத்தை நமக்கு தந்து ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை ஆஸ்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1-3 வசனத்துல எந்த ஒரு ஆதாயம் இல்லாதபடி நம்ம தேவனுடைய ஊழியத்தை நோக்கமாய் தேவனுடைய நாமத்தை மகிமையாய் கொண்டு செயல்படும் போது பின் நாட்கள்ல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் செய்வார் என்பதில் சந்தேகமில்லை என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கும் போது 6வது வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 61 verse 6, நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் சாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். ஆண்டவருடைய நாம மகிமை. நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று என்ன பண்ணுவீங்க? சொல்லப்படுவீர்கள். ஆசாரியர்கள் அப்படின்னா முழு நேர ஊழியக்காரர்கள் அப்படின்ற ஒரு அர்த்தம் இல்ல. தேவனுடைய பெட்டியை சுமக்கிற, தேவனுடைய சிலுவையை சுமக்கிற, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஜனமாக ஆண்டவர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? தெரிந்தெடுத்து யார் யாருக்கு எந்தெந்த கிருபை வரங்களை தரணுமோ அப்படி தந்து ஆண்டவருடைய ஊழியங்களை செய்யக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். எல்லாரும் ஊழியத்துக்கு அழைக்கப்படுவது கிடையாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தமக்கு சித்தமானவர்களை, தேவனுடைய சித்தத்துப்படி நடக்கிறவர்களை ஆசாரியர் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு அல்லது மற்றவர்களை தேவனிடத்தில் நடத்துகிற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு? பயன்படுத்துகிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். தேவனுடைய பணிவிடைக்காரர் என்று என்ன பண்ணுவாங்க? சொல்வார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை என்ன பண்ணுவீங்க? அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? மேன்மை பாராட்டுவீர்கள். நம்ம எங்க பிறந்தோம், எங்க வளர்ந்தோம், எப்படி இருக்கிறோன்றது முக்கியம் இல்ல. கர்த்தருடைய நாமத்தை, ஆசாரிய ஊழியங்களை, தேவனுடைய நாமத்தை பெட்டியை சுமக்கிறவர்களாய், சிலுவையை சுமக்கிறவர்களாய், கர்த்தருடைய மகிமையை நாம் சுமந்து செல்கிற ஒரு பாத்திரமாக தேவனுடைய ராஜ்ய பணிவிடைக்காரராய் காணப்படும் போது ஆண்டவர் நம்ம என்ன பண்றாராம்? ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை என்ன பண்ணுவீங்க? அனுபவிப்பீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பூமியில் உள்ள எல்லா செல்வங்களையும் அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமை. அவர்கள் மகிமையை கொண்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? மேன்மை பாராட்டுவீர்கள். நமக்கு என்னென்ன விருப்பமா கர்த்தர் அந்த பூமியில ஆண்டவர் தந்து எல்லாவது செல்வத்தையும் நன்மையும் தந்து நம்மை உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களால, பொருளாதார நன்மையினால ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க இன்றும் வல்லமையுடையவராக இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்பதை அறிந்து அந்த ஆவியானவருக்கு விரோதமான காரியங்களை செய்யாதபடி, சுய இஷ்டத்துக்கு நம்ம நடக்காதபடி, அந்த ஆவியானவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற்றுவார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது யாத்ராமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 19 verse 6,
வாசிக்கும் போது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பசுத்த ஜாதியாயும் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, யாத்திராகமம் 19:6 கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு என்ன பண்ண சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆசாரியர்கள்னா நம்ம ஊழியம் செய்யறது, நம்ம மற்றவர்கள் நடத்துறது ஒரு பக்கம், நம்ம பரிசுத்தவான்களாய் பரிசுத்த ஜாதியாய் நம்ம என்ன பண்ணுவோம், அநேகருக்கு என்ன பண்ணுவோம், ஒரு சாட்சியாய் காணப்படுகிற விதத்துல ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். பரிசுத்தவான்கள் என்கிற அந்த ஒரு பட்டியல்ல பரிசுத்தவான்கள் என்கிற ஒரு பெயரை நமக்கு தந்து ஆண்டவர் நம்மை நிலப்படுத்தி ஊழியத்தின் பாதலையை பயன்படுத்தி அநேகரை ஆண்டவரிடத்துல சேர்க்க ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை நடத்த போவது உண்மை. தேவனுக்கு தேவனுடைய ஆவியானுடைய நாம் சுமந்து ஆண்டுடைய கட்டைகளை சுமந்து அவருடைய காரியங்கள்ல முற்றிலும் நம்மை ஒப்பு கொடுக்கிற வேளையில ஆண்டவர் இப்படிப்பட்ட மகிமையினால் நம்மை அலங்கரிக்க போதுமானவராக இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய நாம் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறாங்க, பல விதமான காரியங்களை வாசிக்கிறாங்க, ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஆண்டவர் கரத்துல பயன்படுத்தும் போதுதான் நம்ம ஆண்டவர் நம்மை மகிமை அடைய செய்வார். கர்த்தருடைய பரிபூர்ண சுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போதுதான் இந்த ஆவியின் அபிஷேகம் நம்ம இப்படிப்பட்ட நிலைமைகளை கொண்டு போக வழிமுடிவதா இருக்குது என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய அங்க அற்புதங்களை நடப்பார், ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், நம்முடைய கைகளினால பலத்த காரியங்களை நடப்பார். அதன் மூலமா என்ன நடக்குது, ஜாதிகளுடைய மகிமையை ஜாதிகளுடைய செல்வத்தை நாம் அனுபவிக்கவும் நம்முடைய அடிப்படை தேவைகள் முதற்கொண்டு சந்திக்கப்படும். ஆண்டவர் வழிவாசலை திறக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 61 7 வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 61:7, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இரட்டத்தனையான பலன் உங்களுக்கு என்ன பண்ணும், வரும். தேவனுடைய ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு ஆகிலும் தெய்வ பக்தியாய் நடக்க மனதுள்ள யாவர் என்ன பண்ணுவாங்க, துன்பப்படுவார்கள் என்று வசனம் சொன்னாலும், கொஞ்ச காலம் ஆண்டவருக்காக நம்ம பாட அனுபவித்தாலும் முடிவிலே ஆண்டவர் நம்மை மகிமையிலே நிலைநிறுத்த போதுமானவராக இருக்கிறார். ஊழியத்துக்காக வந்த எத்தனையோ தேவ பிள்ளைகள் பாத்தீங்கன்னா அநேக விதமான கஷ்டங்களை பட்டிருக்காங்க. அநேக விதமான அடிப்படை எல்லாத்தையும் தேவனுக்காக விட்டு வந்ததுனால அவங்க வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், தரித்திரர் அடைந்திருக்கிறாங்க, அநேக இடங்கள்ல குறைவுபட்டிருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் தம்முடைய மகிமையினால அவ எல்லாவற்றையும் நிறைவுபட வல்லவராக இருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய இனத்தையும் ஜனத்தையும் தேசத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா. அவன் நல்ல சௌக்கியமா இருந்தவன், நல்ல அவன் அடிப்படையிலே ஒரு பணக்காரனா இருந்தவன் தான். அதை எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவர் சொல்ற இடத்துக்கு வரும்போது கண்டிப்பா தரித்திரம், குறைவு, பட்டினி எல்லாம் வந்திருக்கும். ஆனா ஆண்டவர் அதை விடவில்லை. அவனுக்கு பயங்கர ஒரு ஆசீர்வாதத்தை தந்தார். பூமி தாங்கக்கொள்ளாத அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்தார். யோபை நம்ம பார்க்கும்போது யோபு கூட நமக்கு ஒரு நல்ல உதாரணம். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அவன் என்ன பண்றான், மெய்யதில் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கும் போது இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தந்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோபின் புஸ்தகம் 42 10 வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 42:10, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க நம்ம வாசிக்கிறோம் ஏசாயா 61:7, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் என்ன பண்ணும். முதல்ல வெட்கம் வரும். ஆண்டவருடைய நாமத்துக்காக வெட்கப்படுகிறவங்க, அவமானப்படுகிறவங்க, நிந்தித்து ஏளனமாய் தேவனுடைய இந்த உலகத்தார புறக்கணிக்கப்படுகிறவர்கள் வாழ்க்கையில ஆண்டவருக்காக அவங்க பொறுமையோடு காத்திருக்கும் போது தாவீது சொல்றார், கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் இரண்டுமாய் சாய்ந்து என் கூக்குரலை என்ன பண்ணாரு, கேட்டார். கர்த்தருக்காக அவன் வைராக்கியமா நின்னதுனால சவரினால துரத்தி அடிக்கப்பட்டு சாப்பாடு இல்லாம, உறக்கம் இல்லாம, நல்ல ஒரு வாழ்க்கை இல்லாம ஒரு கௌதாரி போல வனாந்தரத்தில் அலைகிறதை பார்க்கிறோம். ஆனா கர்த்தருக்காக அவன் அந்த காரியங்களை செய்ததுனால பின் நாட்களை பார்க்கும்போது ஆண்டவர் தாவீதை அதிகமாய் ஆசீர்வதித்ததை போல, யோபை ஆசீர்வதித்தது போல, ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல ஆண்டவர் நம்மை
2 மடங்கு அதிகமாய் நாம் எந்த காரியங்களை ஆண்டவருக்காக இழக்கிறோமோ அதை ஆண்டவர் 100 மடங்கு கொடுக்க வல்லவிட இருக்கிறான்னு சொல்லி நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். கர்த்தர் இங்க சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாம மகிமை. உங்களுடைய வெட்கமான நிலைமைகள் மாறும் என்று கர்த்தர் சொல்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்ப ஆண்டவருக்காய் சிலுவையை சுமக்கும் போது, ஆண்டவருடைய பாதையில வரும்போது எல்லாருமே வெட்கப்பட்டாங்க. எல்லாருமே அடிப்படை தேவைகள் இல்லாம பலவிதமான சூழ்நிலையில பாதிக்கப்பட்டவங்க தான். ஆனா அது அவங்க வாழ்க்கையில நிலையா இல்லாதபடி ஒரு காலம் வரும்போது அவர்கள் இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அப்பப்ப தேவைகளை சந்திச்சு ஒரு வருஷத்துல வாசிச்ச கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் அவங்களை என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதித்து அவருடைய எல்லைகளை விரிவாக்கி அவங்க அப்படியா 2 மடங்கு ஆசீர்வாதங்களை பூமியில சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வல்லவராக இருக்கிறார். நமக்கு முன்னிருந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் அந்த பாதையில வந்து அவர்கள் தேவனால உயர்த்தப்பட்டது போல நாமும் தேவனுக்காய் பாடுபடும் போது அவரோடு ஆளுகை செய்வோம். அவருடைய நன்மைகளை அனுபவிக்க நிச்சயமாய் கர்த்தர் கிருபை செய்வார். நம்ம உலகத்திலேயோ மாம்சத்திலேயோ நம்முடைய சுய சித்தத்திலேயோ எந்த ஒரு காரியத்தில் ஐஸ்வர்யம் வாங்க வேண்டும் என்று பதறாதேன்னு சொல்லுகிறபடி நம்ம எதையும் நம்ம மூளையில யோசிக்காதபடி கர்த்தருக்காக வாழும்போது ஒரு நாட்கள் வரும், நம்ம எதை விரும்புகிறோமோ அதை ஆண்டவர் 2 மடங்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 5வது ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் இங்க பார்க்கிறார். ஆவியானவர் நம்ம மேல இருக்கும்போது இந்த ஆவியானவர் செய்கிற ஒரு ஆசீர்வாதங்கள் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஏசாயா 61:9, ஐசாயா chapter 61 verse 9, அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஃபர்ஸ்ட் அவர்கள் அப்படின்னு ஆரம்பிக்குது 4ஆம் வசனத்துல. 9ஆம் வசனத்துல சொல்லுது அவர்கள் சந்ததி கூட என்ன பண்ணுமா, ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் என்ன பண்ணிருக்கோம், அறியப்பட்டிருக்கும். ஒரு காலத்துல ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் எல்லாருடைய மத்தியில கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். என் சத்துருக்கள் மத்தியில எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் சொல்லி தாவீது சொல்லுகிறார். அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று என்ன பண்ணுவாங்களா, அறிந்து கொள்வார்கள். நம்ம தேவனுக்குள்ள கடந்து வரும்போது நம்முடைய சந்ததிகளும் ஆஸ்வதிக்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை. வேதத்தில் அநேக உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். கர்த்தருடைய நாமம் அப்படியா ஆபிரகாம் தன்னை ஒப்பு கொடுத்தபடினால ஈசாக்கை கர்த்தர் ஆஸ்வதித்தார். ஈசாக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தபடினால அவனுடைய நாட்களில் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டார். ஈசாக்குக்கு அப்புறம் அவருடைய சந்ததி யாக்கோபை கர்த்தர் ஆஸ்வதித்தார். யாக்கோபுடைய சந்ததியும் கர்த்தர் ஆஸ்வதித்தார். இந்த மாதிரி நீதிமானுடைய சந்ததியோடு என்ன பண்றாரா, கர்த்தர் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப அந்த நீதியுள்ள சந்ததியை பெற்று நம்மளும் அந்த வழியில நடக்கும்போது இந்த ஆசீர்வாதங்கள் அழைத்த நம்ம தேவன் நம்மோடு விட்டு விடுகிறவர் அல்ல, நம்முடைய சந்ததி வரைக்கும் இரக்கம் செய்கிற தேவன். அதான் வேதம் சொல்லுகிறது. 1000 சந்ததி வரைக்கும் என்ன பண்ணுவார், தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறவரா இருக்கிறார். நீதிமானுடைய சந்ததியோட கர்த்தர் இருக்கிறார். நீதிமான் இறந்துட்டாரு, நீதிமான் கொஞ்ச நாள்ல மறிச்சிட்டாரு. ஆனா அவருடைய சந்ததியோடும் கர்த்தர் என்ன பண்றாரு, தொடர்ந்து அவர்களை வாழ வைத்து அவர்களை பூமியின் நடுவிலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒரு வருஷத்தை நம்ம வாசிக்கும் போது ஏசாயா 44:3, ஐசாயா chapter 44 verse 3, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, இது உன்னோட மாத்திரம் நின்று போகாது, உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் இதுக்குதான் நம்ம எல்லாருக்குமே ஆசைப்படுற ஒரு விஷயம் தான். நம்ம பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்படணும், நம்ம பிள்ளைகள்லாம் அபிஷேகம் பண்ணணும், நம்ம குடும்பம் நம்முடைய சந்ததி எல்லாம் கர்த்தருக்குள்ள வரணும்னு சொல்லி இந்த வாஞ்சை நமக்குள்ள காணப்படும் போது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார் சொல்லிட்டு ஏசாயாவில் நம்ம வாசிக்கிறோம். இப்ப நம்ம மேல இருக்கிற ஆவியானவர் நம்முடைய சந்ததி மேல கடந்து வரும்படியாய் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம சந்ததி மேல தேவனுடைய ஆவியானவர் கடந்து வந்தா என்ன நடக்கும் அப்படின்னா 9ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சபடி
ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஏசாயா 61:9 நம்ம வாசிச்சபடி என்ன நடக்கும்னா, அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் நம்ம நினைக்கிறோம் எங்களுக்கு அப்புறம் என் பிள்ளைங்க தலையெடுத்து வரணும், அவங்க நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப அதுக்கு முதல் காரியம் என்னன்னா, என் மேல இருக்கிற ஆவியானவர் என்னுடைய சந்ததி மேல என்ன பண்ணணும், ஊற்றப்படணும்னு சொல்லி நம்ம அதுக்காக ஜெபிக்கும் போது நம்மை ஆசீர்வதித்த தேவன் நம்முடைய சந்ததி என்ன பண்ணுவாரா, பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். ஜனங்களின் நடுவில் அவர்கள் அறியப்படுவார்கள். ஆண்டவருடைய நாம அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று என்ன பண்ணுவாங்க, ஜனங்கள் சொல்லுகிற அளவுக்கு. அதுக்கு மூல காரணம் நம்முடைய ஆவியானவர் எப்படியாவது நம்ம விட்டுவிடக்கூடாது, நம்முடைய சந்ததி மேல பரிசுத்தாவி ஊற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நம்ம போய் ஆறுதல் செய்யறோம், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படியாவது நம்ம சந்ததி பரிசுத்த சந்ததியாய் காணப்பட வேண்டும், எப்படியாவது கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல எல்லை இல்லாமல் ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிற வேளையில கர்த்தர் நிச்சயமாய் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை செய்து நம்முடைய சந்ததி தழைக்கிறதை நம்ம பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை என்பதை மறந்து போக வேண்டாம். கடைசியில் 6வது ஒரு வாசகத்தை நம்ம வாசிக்கும் போது 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல இருக்கும் போது என்ன காரியங்கள் கடைசியா நடக்கும்னு சொல்லிட்டு ஐசாயா சாப்டர் 61 verse 10 and 11, ஏசாயா 61 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டியின் நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா சாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வாதங்களை சொல்லிட்டு ஆவியார் நம்ம கூட இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு என்ன பண்ணுவாரா, உடுத்துவார். வஸ்திரம் அப்படின்னு சொல்ல, வஸ்திரங்கள் அப்படின்றது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிக்கப்படுகிற அனுபவங்களை ஆண்டவர் தந்து புதிய புதிய மேன்மையான அனுபவத்துல நடத்தி நீதியின் சால்வை எனக்கு என்ன பண்ணுவாரா, தரிக்கிறவரா இருக்கிறார். 11ஆம் வசனத்துல பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தண்ணீர் விதைக்கப்பட்டவர்களை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியும் துதி என்ன பண்ணுவாரு, நம்ம வாழ்க்கையிலிருந்து வெளிப்படும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல இருக்கும்போது இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நம்ம நிரம்பி வழி என்ன பண்ணுவாரு. அதனால்தான் தாவீது சொல்றாரு, என் பாத்திரம் என்ன பண்ணுகிறது, நிரம்பி வழிகிறது. கர்த்தருடைய நாமம் அப்படின்னா எனக்கு ஆண்டவர் எல்லாவித நன்மைகளையும் நிறைவாய் தந்திருக்கிறார். ஆவிக்குரிய, பொருளாதார, சரீர எல்லாவித காரியங்களையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி ஆசீர்வதிக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா என்ன பண்ணுகிறது, களி கூறுகிறது. ஒரு மனுஷன் ஆண்டவர் ஆஸ்வதிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா இங்க சொல்லுகிற சந்தோஷம் அது இல்லை. அதுக்கப்புறம் அங்க பார்க்கும்போது ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மணவாட்டி நகைகளினால் தன்னை கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதம்னா காணக்கூடிய விதத்துல காரு, பங்களா, நகை எல்லாற்றையும் அங்க சொல்லப்படுகிறது. அதுக்கு ஒப்பாக அவர் எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு என்ன பண்ணாராம், தரித்தார். அவங்க பரிசுத்தவான்களாவே காணப்படுவாங்க. கடைசி வரைக்கும் நீதியை செய்து ரட்சிப்பை காத்து கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு, இரக்கம். ஆவியானவர் நம்ம மேல விட்டு போக கூடாது. நம்ம மேல அவரை என்ன பண்ணணும், சிலுவையை சுமக்கிறது போல அவரை நம்ம சுமந்து போக வேண்டும். ஆவியானவர் வேண்டான்னு சொல்லிட்டு விலகிட்டு நம்ம சொந்தமாய் நம்ம முயற்சி எடுக்கும் போது கர்த்தர் கடைசி நாட்களை பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எத்தனையோ பேர் ஆஸ்வதிக்கப்பட்டவங்க அந்த ஆசீர்வாதத்துல நிலைத்திராதபடி எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் அவங்க கடந்து போனதை எத்தனையோ நம்ம உதாரணங்களை பார்க்க முடியும். சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, பழைய பாட்டில் பார்க்கும்போது எத்தனையோ ராஜாக்களை ஆண்டவர் அபிஷேகித்தார். அவங்க தேவனுக்காக வல்லமையா பயன்பட்டாங்க. கடைசி காலத்துல பார்க்கும்போது அவங்க ஒரு பூரண சந்தோஷமான ஆசீர்வாதமான ஒரு முடிவை அவர்கள் சந்திக்காதபடி அவருடைய வாழ்க்கையில அவங்க காணப்பட்டார்கள். என்னைக்கு ஆவியானுடைய சத்தத்துக்கு விலகி
நம்ம எதையாவது முயற்சி செய்து அல்லது அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த முடிவு என்பது நம்ம பரிபூர்ணமாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 19 verse 8, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது சபைக்கு குறித்து சொல்லும் போது இங்க சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமம். ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது, மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினான்னு சொல்லிட்டு, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது அல்லது கர்த்தருடைய வருகை வரைக்கும் பரிசுத்தவான்களாய் காணப்படும் போது, நீதிமான்களாய் காணப்படும் போது அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிலைத்து நிற்கும். அது நம்முடைய சந்ததியுடைய வாழ்க்கையில நிலைத்து நிற்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதனால தேவன் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார், நம்மளை நடத்துறார். உண்மைதான். அது தொடர்ந்து அவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்ம காணப்படும் போது அவருடைய ஆவியானவர் தேவன் உங்களை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய கரத்துக்குள்ள என்ன பண்ணுங்க, அடங்கியிருங்கள் சொல்லுகிறபடி. இந்த பரலோகத்தான் தேவன் உயர்த்துகிறதுனா பரலோகத்துக்கு போறதுதான் இருக்கிற உயர்வுல பெரிய உயர்வு. பரலோகம் போற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அவருடைய பரிபூர்ண சித்தத்துக்கும் சத்தத்துக்கும் செவி கொடுக்கும் போது இப்படிப்பட்ட நன்மைகளினால கர்த்தர் நம்மை திருப்தியாக்கி ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே சில வகையான ஊழியங்களை ஆண்டவரே அங்க குறிப்பிடுவதை பார்க்கிறோம் ஐயா. அந்த ஊழியங்களை நாங்கள் செய்து ஆண்டவரே ஆவியானவரை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ளும் போது அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் இப்படிப்பட்ட நன்மைகளை வழங்கி அந்த 6 விதமான ஆசீர்வாதங்களை அவர்கள் அனுபவித்து இந்த பூமியிலே சாட்சிகளாக இருக்கும்படி அவருடைய சந்ததியுடைய வாழ்க்கையிலே அது விளங்கும்படி நீர் சித்தமுள்ளவரும் ஆண்டவரே திட்டமுள்ளவருமா இருக்கிறீரையா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் மாத்திரமல்ல, என் சந்தானத்தின் மேலும் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீரப்பா. எப்படியாவது எங்களுடைய சந்ததியை பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்களும் ஆயத்தமா இருந்து ஆண்டவரே பரிசுத்தாவியை பெற்று ஆண்டவரே ஸ்தோத்திர பரிசுத்தாவிய ஆளுகைக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்கிறாக. அவருடைய சத்தத்தை கேட்க எங்களுடைய காதுகளை ஆண்டவரே நீ பரிசுத்தப்படுத்துங்கப்பா. விருத்து சேதனம் பண்ணுகிற ஆண்டவரே பண்ணப்பட்ட காதுகளாக ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற காதுகளாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடிக்கும் போது ஆண்டவர் இந்த பூமியில இவ்விதமான நன்மைகளால் எங்களை திருப்தியாக்குகிறீர். அதற்காக ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்கிற, விசுவாசிக்கிற, ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலைமைகள்ல நாங்கள் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த மேலான நன்மைகளை ஆசீர்வாதங்களையும் தந்து கர்த்தர் ஒருவரையும் ஆஸ்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை வந்து நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்டிலே உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை 2வது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களா இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 லிருந்து 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால்
நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.